ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மள இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யாவை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சத்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சத்யாவும் தேவியும் சேர்ந்த விஷயத்துக்கு ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி ஒன்றா சேர்ந்து உன் கூடவே பிறக்கணும்னு சூப்பரான சாங்குக்கு மேட்சாக வந்து இப்போ ரெண்டு பேருமே இருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்டை தட்டி விடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான எபிசோடில் என்ன இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யாவும் தேவியும் செம்மையாக வந்து பக்காவாக ஐடியா பண்ணி செல்வநாயகியோட முகத்தை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து சத்யா வந்து தேவிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அக்கா நம்ம வந்து இந்த செல்வநாயகி வந்து உண்டுலன்னு பண்ணிடலாங்க்கா. இந்த செல்வநாயகியோட முகத்திலேயே நம்ம நல்லா வந்து கிழிக்க தாங்க போகிறோம். அந்த செல்வநாயகி என்ன முயற்சி பண்ணாலும் எதுவுமே வந்து நடக்க போகிறது இல்லைக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து தேவி சொல்கிறாங்க, ஆமாடி நம்ம தான் வந்து நலனப்பா கிட்ட தான் ஹெல்ப் பண்ணோம்ல, நலனப்பா நம்ம சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து பக்காவாக கரெக்டாக பண்ணுறாங்க சத்யா அப்படின்னு சொன்னோடனே உடனே தான் சத்யா சொல்கிறா, அக்கா இன்னொரு விஷயத்த நீ மறந்துட்டியா, உனக்கு ஞாபகம் இல்லையாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தேவி யோசிக்கிறாங்க, என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அக்கா நம்ம போய் மாமாவை மீட் பண்ணோம்ல அந்த விஷயத்த மறந்துட்டியா அப்படின்றாங்க. ஆமாம் சத்யா, ஆமாம் மீட் பண்ணோம்ல அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வநாயகியோட ஹஸ்பண்ட் அதாவது அர்ஜுனோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க தானே சத்யாவுக்கும் தேவிக்கும் மாமா. இப்போ அவங்கள போயிட்டு செல்வநாயகி நம்ம சத்யாவும் தேவியும் போயிட்டு அர்ஜுனோட அப்பாவை போயிட்டு பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து செல்வநாயகிலாம் வீட்டில் இல்லை. செல்வநாயகி வந்து கோயிலுக்கோ எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. அந்த சமயமாக பார்த்து தேவியும் சத்யாவும் போயிட்டு அர்ஜுனோட அப்பாவை போய் மீட் பண்ணுறாங்க ரூமில். மீட் பண்ணால் அர்ஜுனோட அப்பா, என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க, செல்வநாயகியை பார்க்க வந்தீங்களாம்மா, அவள் வந்து வெளியே போயிருக்காளேம்மா அப்படின்னு. தெரியுமாம்மா, தெரிஞ்சுதான் வந்து வந்தோம், அவங்கள பார்க்க வரல, உங்களை பார்க்க தான் மாமா வந்தோன்னு. சரி சொல்லுங்கம்மா என்னாச்சு, ரெண்டு பேரும் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து வந்திருக்கீங்களே, என்ன வில்லப்போ என்ன விஷயம் அப்படின்றாங்க. ஆமாம் மாமா, என்ன விஷயம்னா இந்த ஸ்ருதி ரொம்ப ஆடுறா மாமா, அந்த ஃபோனை நான் அப்படி பண்ணவே இல்லை மாமா, நீங்கள் என்ன நம்புறீங்க தானே அப்படின்றாங்க. ஆமாம் சத்யா, எனக்கு தெரியாத சத்யா உன்னை பற்றி, நீயும் தேவியும் சேர்ந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணுவீங்களா, நீங்கள் தப்பும் பண்ண மாட்டீங்க அந்த தப்பாகவும் பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியாது அவங்கள பற்றி அப்படின்னு அர்ஜுனோட அப்பா கேட்க, உடனே சத்யா, ஆமாம் மாமா நாங்கள் எதுக்கு மாமா தப்பு பண்ண போகிறோம், அபிமாமா தேவி அக்கா ரெண்டு பேரும் நல்லா வாழும் தான் நான் யோசிப்பேன், நானே எப்படி மாமா ஸ்ருதியோட கல்யாணத்தை தடுப்பேன், ஸ்ருதி வந்து இது எல்லாத்தையும் பெரிய காரியம் பண்ணி ஸ்ருதி நிறைய வேலைலாம் பார்க்குறாமாம்மா, எங்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் ஸ்ருதி திட்டம் போடுறான்னு நீங்களே பார்த்தீங்கல்ல, அந்த ஸ்ருதியோட ஆட்டம் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டே இருக்குமாம்மா, அவளோட ஆட்டம் கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரியே இல்லை, அவள் வந்து கல்லடக்குறிச்சிக்கு போனப்பே அவளை ஏதாச்சும் லேஸில் விட்டுருக்கக்கூடாது, அவளை தட்டி வச்சுருக்கணும், ஆனால் வந்து நானும் தேவி அக்கா வந்து அசால்ட்டாக இருந்துட்டோம், அவளை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுட்டேன் மாமா, அதான் கல்யாணத்தப்போ கூட அஜாக்கிரதையாக இருந்துட்டேன், அவங்க என் ஃபோனே எடுத்து என் ஃபோன்லேயே இந்த மாதிரிலாம் கிராஃபிக்ஸ் பண்ணி என் பேரே அந்த ஸ்ருதி நல்லா தெளிவாக மாட்டி விட்டுட்டா மாமா, அர்ஜுன் கூட இதை நம்பவே மாட்டேங்கிறாங்க மாமா அப்படின்றாங்க. அதான் தெரியுமே சத்யா, அந்த ஸ்ருதி இப்போ அப்படி தான் இருக்கா, நானும் அந்த ஸ்ருதியை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்ச நாளாக, உங்கள் மேலே ரொம்பவே காண்டாகவும் உங்களை எதுலையாச்சும் மாட்டி விடணும் சிக்க வைக்கணும்னு ரொம்ப குறியாக தான் இருக்கா அந்த ஸ்ருதி, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சத்யா, நீ எனக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் தேவையே இல்லை அப்படின்றாங்க. ஆமாம் மாமா, அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. இதுக்கு என்ன மாமா ஒரு வழி அப்படின்னு சத்யாவே கேட்குறாங்க. அப்போ தான் வந்து அர்ஜுனோட அப்பா, இதுக்கு என்ன வழி, ஸ்ருதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறோம், அதுதான் ஒரே வழி, ஸ்ருதியை அவங்க அம்மா அப்பா மொத்த குடும்பத்தையும் பேக்கப் பண்ணி அனுப்புனாதான் உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த ஆபத்து வராது அப்படின்னோடனே, ஆமாம் மாமா அதை தான் நாங்களும் யோசித்தோம், அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற, ஒன்றும் புரியல, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ என்ன உண்மையாகவே ஸ்ருதியை வீட்டை விட்டு அனுப்பணுன்ற, ஆனால் அனுப்புனா உங்களுக்கு நல்லதுதாம்மா, நல்லதுதான், ஆனால் அதெல்லாம் நடக்குமா, செல்வநாயகி எப்படிமா அனுப்புவா சம்மதிப்பா அப்படின்னு. அதுக்கு தான் மாமா என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்குது மாமா, அந்த பிளான் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த பிளானை பார்த்துக்கோங்க, அந்த பிளானை நாங்கள் சொன்ன மாதிரியே கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதும் மாமா, நான் சொல்கிற பிளானுக்கு நீங்கள் ஆமன் மட்டும் சொல்லுங்கள் மாமா, எனக்கு அது போதும், பிளானோட மொத்த ஐடியாவும் என்கிட்ட இருக்குது மாமா, ஐடியாக்கெலாம் பிரச்சனையே கிடையாது, என்கிட்ட இருக்குது எக்கச்சக்கமான ஐடியா இருக்குது, அந்த ஸ்ருதியை என்ன வேணாலும் பண்ண முடியும், அதில் ஒரு ஐடியா கிளிக் ஆன கூட அந்த ஸ்ருதி காலி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அர்ஜுனோட அப்பா, சூப்பர் சத்யா செம்ம, சரி ஐடியாவை சொல்லு, மேலே சொல்லி கேட்போம் அப்படின்றாங்க. உடனே தான் சத்யா வந்து ஐடியாவை சொல்கிறாங்க. ஆல்வேஸ் நம்மளுக்கு தெரியுமே சீரியலில் ஒரு விஷயத்தை ஐடியாவை சொல்லும்போது அப்படின்னு வாய் அசைவு தான் இருக்கும், ஏன்னா சவுண்டை வந்து மியூட் பண்ணி விட்டுருவாங்க, சாங்கை வந்து ப்ளே பண்ணி விட்டுருவாங்க.
மியூசிக் பிஜிஎம் ஏதாச்சும் ப்ளே பண்ணி விட்ருவாங்க, அந்த மாதிரி தான். அதனால் என்ன ஐடியான்னு எனக்கும் தெரியலப்பா, என்ன ஐடியான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து ஏதோ ஒரு ஐடியா வந்து சத்யா வந்து அர்ஜுனோட அப்பா கிட்ட வந்து சொன்னாங்க. ஆனால் என்ன ஐடியாங்கிறது நமக்கு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இந்திரா கூட நம்ம செல்வநாயகி ஒரு இதுதான் டைஅப் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. கம்பெனி டைஅப் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஒத்துக்கிட்டு அவங்களும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் நம்ம அபிட்ட வந்து பேசுகிறாங்க. அபி நான் பேசினேன், அபி இந்திராவை பார்த்து பேசினேன், ஷீ இஸ் வெரி போல்டு, அவங்க நல்லா போல்டாக இருக்காங்க. அதே மாதிரி அந்த இந்திராவை பார்க்கும்போது என்னை பார்த்த மாதிரி இருந்துச்சு அபி. அதனால் கண்டிப்பாக வந்து இவங்க கூட நம்ம நிச்சயமாக டைஅப் வச்சுக்கலாம். அதனால் நீ பிஸ்னஸ் பற்றி எதுவும் யோசிக்காத. நமக்கு வந்து லாஸில் பாதி % அவங்க கண்டிப்பாக பொறுப்பேற்றுப்பாங்க. அதனால் நம்மளால் இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக எடுத்து பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த சத்யாவும் தேவியும் பார்த்துட்டு சத்யாவும் தேவி உடனே அப்படியே கையை இப்படி அடிச்சுக்கிறாங்க. சூப்பர் சத்யா, நீ நினச்ச மாதிரியே நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது சத்யான்னு தேவி சொல்ல, உடனே சத்யா அக்கா சத்யானா சும்மாவா, எப்படி பார்த்தீங்களா நம்ம நல்லப்பா பக்காவாக வேலையை பண்ணுறாரு. இந்திரா மேடமும் செம்மையாக வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. இந்திராவை மீட் பண்ணாங்களே செல்வநாயகி, இனிமே தான் அந்த செல்வநாயகி யாருன்னு எல்லாருக்கும் காட்ட போகிறேன். இந்த செல்வநாயகி அப்படி சீக்கிரமாக நம்ம கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. ஃபஸ்ட்டு இந்த செல்வநாயகிய முகத்திலேயே கிழிச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்ருதியை செல்வநாயகி வாயாலேயே வந்து அந்த ஸ்ருதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்க்கா. நம்ம 2 பேரும் நிம்மதியாக இந்த வீட்டில் வாழணும். அர்ஜுனுக்கு எல்லாம் புரிய வச்சு அர்ஜுன் திரும்பியை கூட வாழணும். இது எல்லாம் நடக்கணும்னா இந்த செல்வநாயகியோட முகத்தை நம்ம கிழிக்கணும் அப்படின்னு சத்யாவும் தேவி 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சத்யாவும் தேவி நினச்ச மாதிரி எல்லா விஷயமும் பக்காவாக நடந்துகிட்ருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து நம்ம ஸ்ருதி திரும்பி வராங்க. இவளுங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாகவே இருக்காளுங்களே, ச்சே இவளுங்களை இப்படி சந்தோஷமாகவே விடக்கூடாதே, இவளுங்களை ஏதாச்சும் பண்ணணும், இவளுங்க வேறு ஏதாச்சும் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இவளுங்களை காலி பண்ணணும். இந்த தேவியை ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். அதுக்கு சத்யா எப்படி தடங்களாக இருப்பாள், இந்த சத்யாவை அப்போ வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நம்ம அர்ஜுனு சத்யாவை பற்றி புரிஞ்சுக்கிறவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து சத்யா வந்து தப்பு பண்ணிட்டான், இவ வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தான் இதை பார்த்தேன். அர்ஜுன் சொல்லியிருக்காங்க சத்யாவை பார்த்து, நீ இந்த மாதிரி வந்து நீ கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, உனக்கு ஒரு குழந்தைன்னு ஒன்று உண்டானா கூட அந்த குழந்தை கூட நீ ஏமாத்துனதுக்கு அடையாளமாக தான் பிறக்குமோ தவிர நல்ல விதமாக பிறக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஏன் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு சத்யாவும் அர்ஜுனும் சேர போகிறாங்களோ, அது எல்லாம் சத்யாவோட பிளான் எக்ஸிக்யூட் ஆனால் தான் உண்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.